ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீடு தான் என் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் பிரியாணிக்கு நான் கறிமீன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த கறிமீனில் முள்ளே இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். நம்ம எப்போதுமே ஃபிஷ் பிரியாணி செய்யும்போது முள் இல்லாத மீன் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. இது கறிமீனுன்னு சொல்லுவாங்க. இதில் சுத்தமாக முள்ளே இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் கறியாக தான் இருக்கும், சிக்கன் மாதிரியே இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மீனுக்கு மட்டும்தான். நம்ம பிரியாணி தளிக்கும் போது அதுக்கு தனியாக போட்டுக்கணும். அதனால் நான் உப்பு மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழ சாறு விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம பிரியாணியை தாளிக்கிற நேரம் அளவுக்கு இது ஊறுனா போதுமானது. கலந்துட்டேன். இது இப்போ ஊறட்டும். நம்ம அடுத்தது பிரியாணிக்கு என்ன தேவைன்றதை தாளிச்சிக்கிட்டே பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு தாளிக்கிற அளவு நேரத்துக்கு ஊறுனா போதுமானது. ஊறட்டும். அடுத்தது நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடாயிடுச்சு. குக்கர் சூடானோடனே பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு மசாலாலாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். கீரி போடல, லைட்டாக தட்டி இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச மீனை அப்படியே பாதி அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நான் மீனை வறுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற பிசைஞ்சு வச்சுருக்க மீனை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா போடுவோம். ரொம்ப வறுத்து எடுக்க வேணாம், பாதி அளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா பிரியாணியில் போடும்போது பாதி அளவுக்கு வேகும். அதனால் சும்மா ஒரு பாதி மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 இல்லது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட பச்சை வாசனமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸு 3 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். வெட்டி போட்டோம்னா வதங்குறதுக்கும் நேரமாகும். அது இல்லாமல் பிரியாணி ஃபுல்லாக தோலாக கிடக்கிற மாதிரி இருக்கும். இதே அரைச்சி போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும், அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மீன் வறுக்கிறதுக்கும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி பச்சை மிளகா வேறு ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் காரத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம், பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் அரிசி எல்லாத்தையும் போட்டேன். இப்போ அரிசியை அந்த மசாலாவில் நல்லா பிரட்டிக்கலாம். ஒரு கிளறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொதுவாக பிரியாணிக்கு தயிர் சேர்ப்போம். ஆனால் சீ ஃபுட்டுக்கு தயிர் சேர்க்கக்கூடாது, ஸ்கின் அலர்ஜி வரும். அதனால் அதுக்கு பதிலாக எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம். நான் இப்போ அரிசியை கிளறிட்டேன். மீனை இப்போயே போடக்கூடாது, தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நான் 5 டம்ளர் அரிசி, 5 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். ஏன்னா இது ஊறின அரிசின்றனால 5 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம். நான் மீனை வறுத்தேன் இல்லையா, பாருங்கள், பாதி அளவுக்கு வறுத்துருக்கேன். பார்த்தாலே வறுத்ததுக்கப்புறம் பார்த்தா சிக்கன் பீஸ் மாதிரியே தெரியுது. இது நல்லா அப்படியே சாப்பிடவும் முள்ளே இல்லாமல் சிக்கன் மாதிரியே தான் தெரியும். ஆனால் இது பேர் கறி மீனுன்னு சொல்லுவாங்க. மீன் தான். பாதி அளவுக்கு வேக வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம தம்மில் போடும்போது மீதி அளவுக்கு வேகும்.
இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். தண்ணி வந்து நல்லா கொதித்து சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே தான் பிரியாணியை தம்மில் போடணும். அப்போ தான் வந்து குலையாமல் நல்லா வேகும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். எனக்கு கொஞ்சோண்டு உப்பு பத்தலை, அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சாப்பாடு வந்து தம்மில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் வெந்ததுக்கப்புறம் சரியான அளவில் வரும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தம்மில் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தண்ணி இருக்கணும், ஆனால் வந்து ட்ரையாகவும் போகக்கூடாது. அந்த அளவில் இருந்தபோது தம்மில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்குவோம். இதில் வந்து நான் வறுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயோடவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெய் ரொம்ப இருக்காது. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மீன் உடஞ்சிராமல் அப்படியே மேலாப்பில் கிண்டி மட்டும் விடுவோம். நல்லா வந்து கிளறியாச்சு மீன் உள்ளே இருக்கிற அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு நான் தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிறேன். நான் இப்போ தோசைக்கல் மேலே வச்சுருக்கேன். நம்ம வந்து குக்கர் வந்து விசில் போட்டிருக்கனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் தோசைக்கல் மேலே இருந்தால் போதும். அப்போ தான் அடி பிடிக்காது. இருக்கட்டும், 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து தம்லேருந்து இறக்கிட்டேன். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. பிரியாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. உடஞ்சும் போகலை, குழஞ்சும் போகலை. நல்லா இருக்குது பிரியாணி. நம்மளோட ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நம்மளோட ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.